ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்கும், கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் காரடையான் நோன்பு கதை, தேதி, நேரம், விரத முறை, ஸ்லோகம், வைக்கோலுக்கு மரியாதை, இனிப்பு அடை, உப்படை, செய்முறை விளக்கம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுவது காரடையான் நோன்பு. இந்த வருடம் காரடையான் நோன்பு 14/3/2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் செல்வ வளம் சேர்க்கும், தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்கும், கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் காரடையான் நோன்பு. பார்வதி தேவி செய்த சிவலிங்க பூஜை, பிரிந்து இருக்கும் கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைக்கும் வல்லமை காரடையான் நோன்பிற்கு உண்டு. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் கூட பொருந்தும். காரடையான் நோன்பு சரடு கட்டிக்கொள்வதற்கு உகந்த நேரம் இரவு 7:15 மணி முதல் 8:15 மணி வரை. காரடையான் நோன்பு கதை. ஒருமுறை கைலாயத்தில் அம்பாள் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூட ஆதியும் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. இந்த பாவம் உமாதேவியை அடைய அவள் உருவம் மாறியது. பாவ விமோச்சனத்துக்காக அன்னை காஞ்சிபுரம் வந்து ஆற்றங்கரையில் மண்ணினால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்தார். அப்போது சிவபெருமான் திருவிளையாடலால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. அருந்துணைவரான சிவலிங்கம் கரைந்து போகாமல் காக்க காமாட்சி அம்மன் காரடையான் விரதத்தை மேற்கொண்டாள். இந்த விரதத்தை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னைக்கு தரிசனம் கொடுத்து காமாட்சியை மணந்து கொண்டார். ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். இந்த நோன்பிற்கு காமாட்சி அம்மன் விரதம்னும் பெயர் உண்டு. மாலையிட்ட மங்கை நல்லாள், மன்னவன் காலமெல்லாம் வழிகாட்டும் கண் அவன் நல்லறம் என்பது கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்தலில் உள்ளது. எதையும் எதிர்பாராமல் அன்பினை பரிமாறி அன்றில் பறவைகளாய் இருப்பதில் உள்ளது. இன்பத்தில் திளைத்து துன்பத்தில் பங்கெடுத்து ஒருவருக்கொருவர் அனுசரணையாய் இருப்பதில் உள்ளது. பொதுவாக ஆண்களுக்கு உடற்திடமும் பெண்களுக்கு உள்ளத்திடமும் உண்டு என்பதை அறிவோம். தேவையான சமயத்தில் கணவனுக்கு தகுந்த ஆலோசனைகள் அளித்து அவனின் பின்னிருந்து முன்னோக்கி கூட்டிச் செல்பவள் மனைவி. தனது அன்பான வலிமையூட்டும் சொற்களால் துன்பத்தை நீக்குபவளும் பெண். அதே போல தம் உள்ளத்தோடு ஒன்றிக் கலந்த மனைவியை காலம் முழுதும் கருத்தோடும் காதலோடும் பாதுகாப்பது கணவனின் கடமையாகும். கணவனின் நீண்ட ஆயுளுக்காக, மாங்கல்ய பலத்திற்காக பெண்களால் மேற்கொள்ளப்படும் விரதமே காரடையான் நோன்பு. இதை சாவித்திரி நோன்பு என்றும் கூறுவர். இவ்விரதத்தை மாசி மாதம் முடிந்த பங்குனி மாதம் துவங்கும் போது மேற்கொள்ள வேண்டும். கற்புக்கரசியாம் சாவித்திரியானவள் குறைந்த ஆயுளை கொண்ட சத்தியவானை மணந்தாள். ஆயுள் முடிந்து இறந்த சத்தியவானின் உயிரினை யமன் இழுத்துச் செல்லும் போது சாவித்ரி தனது உறுதியான வாக்கு சாதுரியத்தால் யமனுடனேயே சென்று தன் கணவனின் உயிரை மீட்டாள். பங்குனி துவக்கத்தில் நோன்பிலிருந்து மாசிக்கயிறு பாசிப்படியும் என்று புதுச்சரடு மாற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். மாங்கல்ய பலம் சேர்க்கும் காரடையான் நோன்பு அன்று மறக்காமல் நோன்பு இருங்கள். மங்கள வாழ்வு வாழ்வீர்கள், தீர்க்க சுமங்கலியாக திகழ்வீர்கள். இந்த பூஜையின் போது கணவர் ஆயுள் நீடித்திருக்க பெண்கள் மஞ்சள் சரடுகளை காமாட்சி அம்பாள் அருள் வேண்டி பூஜையை மேற்கொள்வதின் மூலம் தம்பதியிடையே ஒற்றுமை நீடிக்கும். அவ்வளவு ஏன், பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேருவார்கள் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். காரடையான் நோன்பு என்பது கணவனின் நீடித்த ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அது மட்டுமே அதன் பயனன்று. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் இரு கண்கள் என்பர். அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்கச் செய்யும் ஒரு நோன்பாகவே காரடையான் நோன்பு அமைகிறது. சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும். கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காராடை ஆகும். மாசிக்கயிறு பாசிப்படியும் என்பார்கள். அதாவது காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட
கழுத்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் காரடையான் நோன்பாகும். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள். சாவித்திரியின் கதையை உற்று நோக்கினால் இதை அறியலாம். காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி நோன்பு விரதம் என்பது ஒரு தமிழ் அனுஷ்டானமாகும். இதில் திருமணமான பெண் தனது கணவரின் நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்கிறார். இந்த வருடம் காரடையான் நோன்பு 2026 மார்ச் 14 ஆகும். மேலும் நோன்பை முடித்து சரடு அணியும் நேரம் மார்ச் 14 அன்று மாலை 7:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பல்வேறு தமிழ் பஞ்சாங்கங்களின்படி இந்திய நிலையான நேரம் பங்குனி மாதம் தொடங்கும் சரியான நேரம் மார்ச் 15 அன்று அதிகாலை 1:03 மணிக்கு அமெரிக்காவில் அட்லாண்டிக் கடற்கரையில், மார்ச் 14 அன்று பிற்பகல் 2:33 மணிக்கும், பசிபிக் கடற்கரையில் மார்ச் 14 அன்று காலை 11:33 மணிக்கும் ஆகும். ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இது மார்ச் 15 அன்று அதிகாலை 3:33 மணிக்கும் ஆகும். தமிழ் மாதங்களான மாசி மற்றும் பங்குனி மாதங்களுக்கு இடையிலான மாற்றம் நடைபெறும் குறிப்பிட்ட நாளில் இது அனுசரிக்கப்படுகிறது. காரடை என்பது இந்த நாளில் தயாரிக்கப்படும் ஒரு தனித்துவமான நைவேத்தியத்தின் பெயராகும். நோன்பு என்றால் விரதம் அல்லது உபவாசம் என்று பொருள். மந்திர தேசத்தின் மன்னன் அஸ்வபதி நீண்ட காலமாக புத்திர பேறு இன்றி இறைவனை வேண்டி பல யாகங்கள், பூஜைகள், தவங்களை நிகழ்த்தினான். அதன் பலனாக இறைவன் அருளால் அழகிய பெண் குழந்தை பிறக்க மகிழ்ந்த அரசன் அந்த குழந்தைக்கு சாவித்திரி என்று பெயரிட்டான். அக்குழந்தைக்கு சகல வித்தைகளையும் கற்றுத்தந்து சகலகலாவல்லி ஆக்கியதுடன் அவளை பண்புள்ள பெண்ணாகவும் கடவுளின் மீது அளவற்ற பக்தி கொண்டவளாகவும் வளர்த்தான். சாவித்திரி திருமண வயதை எட்டினால் தன் ஆசை மகளின் மணாளனை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த நாரத முனிவரிடம் தன் மகளின் மன வாழ்க்கை பற்றி கேட்டான் மன்னன். அதற்கு நாரதர் கண் பார்வையை இழந்த பெற்றோரை பேணி காத்து அவர்களையே தெய்வமாக எண்ணி சேவை செய்து வரும் குணவானான சத்தியவான் என்பவனை தான் சாவித்திரி விரும்பி மணப்பாள். ஆனால் சத்தியவான் அற்ப ஆயுளில் மரணிப்பது விதி என்றார். நாரதர் சொன்னபடியே நடந்தது. ஒரு நாள் காட்டுப்பகுதிக்குள் பூப்பறிக்க சென்ற சாவித்திரி சத்தியவானை கண்டு அவனை விரும்பினாள். மன்னனும் விதியை மாற்ற இயலாது என்பதை உணர்ந்து சத்தியவானையே தன் மகளுக்கு மனம் முடித்து வைத்தான். பகைவர்களால் கண்கள் பிடுங்கப்பட்டு நாட்டினின்று காட்டுக்கு விரட்டப்பட்ட சாலுவ தேசத்து அரசன் துயுமுட் சேனனின் மகன் தான் சத்தியவான். காட்டில் குடிசை அமைத்து பெற்றோருடனும் காதல் மனைவி சாவித்திரியுடனும் மகிழ்வுடன் வாழத் தொடங்கினான். காட்டில் உள்ள மரங்களை வெட்டி ஜீவனம் நடத்தி வந்தான் சத்தியவான். நாரத மகரிஷி சாவித்திரியிடம், சாவித்திரி, நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனமகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளையே அருள்வாள் என்று கூறினார். சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள். வருடம் சென்றது. நாரதர் கூறிய ரகசியமான சத்தியவானின் ஆயுள் முடியும் காலம் வந்தது. நோன்பு முறைகளை கடைபிடித்ததால்தான் தன் பதிவிரத தன்மையால் கணவனின் ஆபத்தை உணர்ந்த சாவித்திரி அவனுடனே இருக்க பிரியப்பட்டாள். அது ஒரு மாசி மாதத்தின் கடைசி நாள். கணவனே கண்கண்ட தெய்வமாகவும் அவனை பெற்றவர்களுக்கு செய்யும் தொண்டையே கடவுளுக்கு செய்யும் சேவையாகவும் எண்ணி வாழ்ந்து வந்த குணவதியான சாவித்திரி காட்டிற்கு மரம் வெட்ட புறப்பட்ட கணவனுடன் தானும் வருவதாக கூறி புறப்பட்டு சென்றாள். சத்தியவான் மரத்தை வெட்டி விறகுகளாக்க அருகில் சாவித்திரியோ வரும் ஆபத்தை எதிர்நோக்கி முழுமையான இறை தியானத்தில் ஆழ்ந்திருந்தால். மதிய வேலை வந்தது. உணவு உண்ட சத்தியவான் களைப்பில் மனைவியின் மடியில் தலை வைத்து உறங்க, உறக்கத்திலேயே அவனின் உயிரை கவர்ந்து தன் கையில் இருந்த கயிற்றில் ஐக்கியமானான் யமன். தியானத்தில் இருந்த சாவித்திரி கணவனின் உடலில் நின்று வெளிப்பட்ட ஒளி யமனின் கைகளில் இருந்த கயிற்றில் ஐக்கியமானதை அறிந்து கண் விழித்தாள். தவ வலிமையால் எதிரில் நின்ற யமனை காணும் சக்தியை பெற்றிருந்தால் அவள் யமனை வணங்கினாள். தன்னை வணங்கும் அந்த பெண்ணை வாழ்த்தும் நோக்கில் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்திய யமதர்மன் சத்தியவானின் உயிரோடு யமலோகம் நோக்கி சென்றான்.
கணவனின் உடலை பத்திரப்படுத்திய சாவித்திரியும் இறைவனை வேண்டியபடி யமனை பின்தொடர்ந்தால் கற்புக்கரசிகளின் தவவலிமை எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டது என்பதை தன் பூத உடலுடன் யமனை பின்தொடர்ந்த சாவித்திரி நிரூபித்தாள். தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தியது உண்மையானால் தன் கணவரின் உயிரை திரும்பத் தரும்படி அவள் யமதர்மனிடம் வேண்டினாள். அவளது பதியின் மேல் கொண்ட பக்தியையும் விடாமுயற்சியையும் புத்தி சாதுரியத்தையும் கண்டு வியந்த யமதர்மன், மங்கையே, உன் பதிபக்தியை கண்டு மெச்சுகிறேன். ஆனாலும் நான் என் கடமையில் இருந்து தவற முடியாது. ஆகவே உன் கணவனின் உயிரை தவிர வேறு வரங்களை கேள், தருகிறேன் என்றார். யமனுக்கு சாவித்திரியின் பொறுமை கண்டு மனம் இலகியது. அவன் சாவித்திரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான். அதற்கு சாவித்திரி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய சாவித்திரி மிகுந்த சாதுரியத்துடன் தீர்க்க சுமங்கலி பவ என்று என்னை வாழ்த்தி அருளிய யமதர்மனே, நான் என் கற்பு நிலை பெறலாமல் 100 பிள்ளைகளை பெற்று மகிழ வேண்டும். என் மாமனார் மாமியார் இருவரும் அதை கண்டு மகிழ வேண்டும் என்று வேண்ட அவளின் கோரிக்கையில் மறைந்து இருந்த அர்த்தம் புரிந்த யமதர்மன் அவளை பாராட்டியபடி அவளின் வேண்டுதலுக்கிணங்கி கற்பு நிலை பெறலாமல் பிள்ளைகள் பெற ஏதுவாக யமதர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார். சத்தியவான் உறக்கத்தில் இருந்து எழுபவன் போல் எழுந்தான். அவள் பெற்ற வரத்தின்படி அங்கு தன் மாமனார் மாமியாரின் கண்கள் பார்வை பெற்று பலசாலியானார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது. சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். மாக்கோலம் இட வேண்டும். வாசல் நிலை, சுவாமி அறை நிலைகளில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அருகில் இஷ்ட அம்பாள் படம் வைத்து அவளை காமாட்சியாக அல்லது சாவித்திரியாக கருதி வழிபட வேண்டும். சுவாமி படங்களுக்கு பூமாலை அளிக்க வேண்டும். ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்தில் குங்குமம், மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிறை கட்ட வேண்டும். அருகில் காமாட்சி அம்மன் படம் வைத்து அதனை சாவித்திரியாக கருதி வழிபட வேண்டும். சாவித்திரி காட்டில் தன் கணவர் சத்தியவானுடன் வாழ்ந்தபோது அங்கு கிடைத்த கார் அரிசியையும் காராமணியையும் கொண்டு அடை தயார் செய்து வெண்ணெயுடன் இறைவிக்கு சமர்ப்பித்து வழிபட்டாள். அதனால் சிறிது வெண்ணெயுடன் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் அடை தயாரித்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும். நுனி வாழை இலையில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை ஒரு தட்டில் வைக்க வேண்டும். மஞ்சள் சரடு, மஞ்சள் பூ இதழும் நடுவில் கட்டி இவைகளை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணெயையும் வைக்க வேண்டும். நோன்பு சரடை அம்மனுக்கு சாற்றி பின் அதில் துளசி இலையை சுற்றி தங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆரடையார் நோன்பு ஸ்லோகம்: உருகாத வெண்ணெயும் ஓரடையும் வைத்து நோன்பு நோற்றேன், ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் நோன்பு கயிற்றை எடுத்து நீடித்த பாங்கல்ய பலம் தாயே என்று அம்பாளை நினைத்து வணங்கி கணவரின் கையாலேயே கழுத்திலோ அல்லது கையிலோ அந்த கயிற்றை கட்டி கொள்வார்கள். இந்த நாளில் நல்ல நேரம் பார்த்து பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வர் என்று ஒவ்வொரு சுமங்கலி பெண்ணும் அம்மனிடம் விண்ணப்பித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். மூத்த பெண்கள் இளைய பெண்களுக்கு சரடு கட்ட வேண்டும். பிறகு தானும் புதிய மங்கள சரடை கட்டிக்கொண்டு கொள்வது விசேஷமானதாக கருதப்படுகிறது. அம்மனை வணங்கி பின்னர் நோன்பு அடை அல்லது கொழுக்கட்டை வழக்கமில்லாத குடும்பத்தார் வற்றிலை பாக்குடன் கேசரி போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பை செய்தும் நைவேத்தியம் செய்தும் அடையை சாப்பிடலாம். நோன்பு தொடங்கியது முதல் முடிக்கும் வரை தீபம் எரிய வேண்டியது முக்கியமானது. அன்று பாழும் பழமும் சாப்பிடுவது மாங்கல்ய பலத்தை பெருக்கும். நிவேதன பொருட்களை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பு பசுவிற்கு 2 வெள்ள அடைகள் கொடுக்க வேண்டும். காரடையான் நோன்பில் காரரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடை செய்து நைவேத்தியமாக
படைக்கப்படும். அடை தயாரிக்கப்படும் போது வாணலியின் அடையில் வைக்கோல் போட்டு மேலே தட்டில் அடையை வேக வைப்பார்கள். நெல் கதிரில் இருந்து பிரியும் வரை வைக்கோல் நெல்மணியை காத்து இருக்கும். அதேபோல் சத்தியவான் உடலில் இருந்து உயிர் பிரிந்தவுடன் உயிரை மீட்டு கொண்டு வரும் வரை உடலை காத்திரு என்று சாவித்ரி சொல்லிவிட்டு வைக்கோலால் சத்தியவான் உடலை மூடிவிட்டு சென்றால் அதன் நினைவாகத்தான் வைக்கோல் போடுகிறோம். இந்த விரதத்தால் பிரிந்த தம்பதியர் கூடுவர். கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். பூஜை முடிந்த பின்னர் எருமை மாட்டிற்கு தீவனம் அளிக்க வேண்டும். யமபயம் நீங்கும். நெய்வேத்திய செய்முறை. இனிப்பு அடை தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், தண்ணீர் 2 கப், பொடியாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 4 டேபிள் ஸ்பூன், காராமணி 1/4 கப், ஏலக்காய் 1 டீஸ்பூன். இனிப்பு அடை செய்முறை. முதலில் காராமணியை குக்கரில் போட்டு நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து விசில் விட்டு வேக வைத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் 2 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து அதில் ஏலக்காய் மற்றும் வெல்லத்தை போட்டு வெல்லத்தை கரைய வைக்க வேண்டும். வெல்லம் நன்கு கரைந்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி வடிகட்டி கொள்ள வேண்டும். பின்பு வெல்லப்பாகை மீண்டும் அடுப்பில் வைத்து அதில் வேக வைத்துள்ள காராமணியை சேர்த்து கொதிக்க வைக்கவும். பிறகு தீயை குறைத்துவிட்டு அதில் அரிசி மாவை மெதுவாக கட்டிகள் சேராதவாறு தூவி நன்கு கிளறி விட வேண்டும். பின் அதில் தேங்காய் துண்டுகளை சேர்த்து நன்கு கிளறிவிட்டு இறக்க வேண்டும். கலவையானது ஓரளவு குளிர்ந்ததும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது அந்த கலவையை சிறு உருண்டைகளாக்கி தட்டையாக தட்டி நடுவே ஒரு ஓட்டை போட்டால் சுவையான காரடையான் நோன்பு இனிப்பு அடை தயார். காரடையான் நோன்பு கார அடை செய்முறை. வெல்லத்திற்கு பதிலாக பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையானது சேர்த்து தாளித்து மாவுடன் கலந்து பிசையவும். காராமணி வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கவும். பின் அதில் தேங்காய் துண்டுகளை சேர்த்து நன்கு கிளறிவிட்டு இறக்க வேண்டும். கலவையானது ஓரளவு குளிர்ந்ததும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது அந்த கலவையை சிறு உருண்டைகளாக்கி தட்டையாக தட்டி நடுவே ஒரு ஓட்டை போட்டால் சுவையான காரடையான் நோன்பு கார அடை தயார். காரடையான் நோன்பின் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: மம தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்தியர்த்தம் மம பர்த்துஷ அந்யோன்ய பிரீத்தி அவிவிருத்தியர்த்தம் அவியோகார்த்தாம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே. தியான ஸ்லோகம்: ஏகாம்பரநாத தயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரீம் தியாயாமி ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம் காமாட்சிம் ஆவாகயாமி. நோன்பு சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோன்பு நோற்றேன். ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும். இந்த காரடையான் நோன்பு சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.